Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் விநியோகம் செய்வதற்கு பதிலாக தானியங்கி பால் விற்பனை இயந்திரம் மூலம் வழங்க இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆவண் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை வாசஸ்தலங்களில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்த கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு பாலை விநியோகிக்க பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக மாற்று வழியை கண்டறிய உத்தரவிட்டு இருந்தது. இதன்படி ஆவின் நிறுவனம் தாக்கல் செய்த அறிக்கையில் ஆவின் பால் விநியோகத்துக்கு மீண்டும் தானியங்கி விற்பனை இயந்திரத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும், சோதனை அடிப்படையில் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி நகரங்களில் இந்த இயந்திரங்களை அமைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்காக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் ஒரு இயந்திரம் 3,60,000 ரூபாய் என்ற விலையில் 2 இயந்திரங்களை வாங்கி இருப்பதாகவும் கூறப்பட்டது. இயந்திரங்களை நிறுவுவதற்கு உரிய அனுமதி பெற்று உள்ளதாகவும், இயந்திரங்களை வைத்த பிறகு அருகில் உள்ள வீடுகள், ஹோட்டல்கள் ஆகியவற்றுக்கு பாக்கெட்டுகளில் பால் விநியோகிக்க கூடாது என மொத்த விற்பனையாளர்கள், ஏஜென்ட்டுகள், வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.